நீட் பேப்பர் லீக் அகேன்ஸ்டா காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்தின ப்ரொட்டஸ்டோட விளைவா லோக்சபா அமெண்ட்மெண்ட் பில் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2026. அதில் உள்ள முக்கியமான சேஞ்சஸ். தேர்வு முறைகேடுகள் எக்ஸாம் மால் ப்ராக்டிசஸோட மினிமம் தண்டனையாக வந்து 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் ஆக்கியிருக்காங்க. மேக்ஸிமம் 10 வருஷம். ஃபைன் அமௌண்ட் வந்து முன்னாடி மேக்ஸிமம் 10 லேக்ஸாக இருந்துச்சு. இப்போ அதை 50 லேக்ஸாக மாற்றிருக்காங்க. 2 எக்ஸாம் ரிலேட்டடாக நடக்கிற ஆர்கனைஸ் கிரைம்க்கு 7 to 10 இயர்ஸ் ஜெயில் தண்டனையும், ஃபைன் வந்து 10 கோடி வரைக்கும் இம்போஸ் பண்ணலாம். 3 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுல இன்வால்வ் ஆகியிருக்க சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், ஐடி சப்போர்ட் ஆகட்டும், மெட்டீரியல் பண்ணுறவங்களாகட்டும், ஏதாவது ஃப்ராட் வேலையில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னா 5 கோடி வரைக்கும் ஃபைன் அண்ட் 8 இயர்ஸ் வரைக்கும் அவங்கள டீபார் பண்ணலாம். இந்த அஃபென்ஸில் இன்வால்வ் ஆகிற சீனியர் மேனேஜ்மெண்ட்டை வந்து 5 இயர்ஸ் ஜெயில் அண்ட் ஃபைன் வந்து 1 கோடி to 5 கோடி வரைக்கும் போடலாம். 4 இந்த மாதிரி கேஸஸ்ல இன்வெஸ்டிகேஷனை வந்து 2 மாசத்துல முடிக்கணும். ஸ்பெஷல் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி 3 மாசத்துக்குள்ள ட்ரையலை முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.